மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் செல்வி ராஜாங்கத்துக்கு ஒரு வீடியோ அனுப்புறாங்க. அது என்னன்னு வீடியோன்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே தமிழ் கிட்ட சவால் விட்டது, வக்கி இருக்கான்னு சொல்லி பேசினது, இந்த மாதிரி எல்லாம் பேசின எல்லா வீடியோவும் ராஜாங்கத்துக்கு அனுப்பி, இங்க பாருங்க, நான் இந்த ஆதாரத்தை எதுக்காக அனுப்புனேன்னா உங்க குடும்பத்து ஆளுங்க எங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க கீழ்த்தரமான்னு சொல்லி ஆதாரத்தை காட்டுறதுக்காக தான் அனுப்புனேன்னு தவிர இவங்க இப்படி என்ன கொடுமைப்படுத்துறாங்க, அதனால என்னால பணத்தை கொடுக்க முடியாது நான் சொல்றதுக்காக இந்த ஆதாரத்தை அனுப்பல. அவங்க எங்களுடைய தன்மானத்தையும் கௌரவத்தையும் சீண்டி பார்த்துட்டாங்க. எங்களால கண்டிப்பா 7,00,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ராஜாங்கத்துக்கு வீடியோ அனுப்பி விடுறாங்க. இதை பார்த்த ராஜாங்கம் சேது மோகனான்னு சொல்லி கத்துறாங்க. ரெண்டு பேரும் ஓடி ஐயோ என்னங்க ஆச்சு, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு சொல்றாங்க. இந்த ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருக்கும் புத்திங்கிறது கிடையவே கிடையாது. எத்தனை முறை அவங்க கிட்ட சொன்னாலும் அதே வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே சித்ரா ஈஸ்வரி ரெண்டு பேரையும் வராங்க. ரெண்டு பேரும் வந்ததும் ஈஸ்வரின்னு சொல்லி கத்துறாங்க. மாமா என்னாச்சு மாமா, எதுக்காக இவ்வளவு சத்தமா கத்துறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஈஸ்வரி கிட்ட ராஜாங்கம் வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் உடனே ஈஸ்வரிக்கும் சரி சித்ராவுக்கும் சரி அள்ளு விட்டுடுது. என்னடா இது, நம்ம மிரட்டினதை வீடியோ எடுத்து நேரா ராஜாங்கத்துக்கு அனுப்பி விட்டுட்டாளா, இப்ப எப்படி என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மாமா அது வந்துன்றாங்க. போதும் ஈஸ்வரி போதும், ஏதோ போனா போகட்டும் சொல்லி என் தம்பியோட முகத்துக்காக தான் உன்னை இவ்வளோ நாளா என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டு வச்சிருக்கேன். அதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ என்னனாலும் பண்ணுவியா? அந்த பொண்ணு சுயமரியாதையோட இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட தன்மானமா வாழணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு எப்படி எல்லாம் பேசி வச்சிருக்கேன் அப்படின்னா, சாவித்ரி சொன்ன மாதிரி தமிழை பழி வாங்கணும், தமிழ் இந்த பணத்தை ரெடி பண்ணி அவளால கொடுக்க முடியாது, அதனால லாங்கா பட்ஜெட் போடணும்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்க அப்படிதானே, அதனால தானே நீ அவகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிருக்குன்னு சொல்லி ரொம்ப கோபமா ராஜாங்கம் திட்டுறாங்க. மாமா நீங்க நினைக்கிறது தப்பு மாமா, அவளுக்கு சரியான பாடத்தை புகட்டணும் தான் இப்படி பண்ண, கடைசியில இப்படி உங்களுக்கு தெரியும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராஜாங்கம் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.